குற்றங்கள் அதிகமாவதற்கு யார் காரணம் அப்படின்னா, முக்கியமாக இந்த நீதித்துறையில் தனியார் வழக்கறிஞர்கள் என்கிற நடைமுறை இருக்குல்ல, அதுதான் காரணம். அதனால் எல்லாரையும் அரசு வழக்கறிஞர்களாக மாற்றணும். ஏன்னா தனியார் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, மக்கள்கிட்ட நிறைய காசு கேட்பாங்க. அப்புறம் அந்த ஒரு கேஸை ஈஸியாக முடிய விட மாட்டாங்க. நிறைய தடவை இழுத்து முடிப்பு, அதாவது சாதாரண பிரச்சனையும் ஊதி பெருசாக்கி அந்த கேஸை முடிய விடாமல் பார்த்து அதன் மூலம் அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு கேஸ் ஈஸியாக முடிஞ்சால் அவங்களுக்கு வருமானம் வராமல் போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண கேஸை அவ்வளோ ஈஸியாக முடிய விடாமல் அதை பெருசாக்கு மாதம் மாதம் ஒரு கோர்ட்டில் ஏதாவது அந்த வழக்கு வரும்போதெல்லாம் ஒரு 1000 ரூபா ஃபீஸ் வாங்கலாம். வழக்கறிஞர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வாங்குவாங்க. பணக்காரங்க கிட்ட வேறு அதிகமாக ஃபீஸ் வாங்குவாங்க. அதாவது 4000 5000 சில ஒவ்வொருத்தருக்கும் ரேட்டு. பெரிய வழக்கறிஞர்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ பணம், ₹1,00,000 அப்படின்லாம் வாங்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை பெருமையாக பேசப்படும். அந்த மாதிரி தனியார் வழக்கறிஞர்களிடம் அவரோட ஒரு நாள் ஃபீஸே பார்த்திங்கன்னா ₹25,000. ஒரு மணி நேரம் வாதாடினார்னா ₹1,00,000 அப்படிங்கிற மாதிரி அதை பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையை அடையணும் அப்படின்ட்டு எல்லா தனியார் வழக்கறிஞர்களுக்கும் அப்படி ஒரு பெரும்பாலான தனியார் வழக்கறிஞர்களுக்கு அப்படி ஒரு மோகம் இருக்கும். அப்புறம் அவங்க நிறைய அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இப்படி அப்போ இது எல்லாத்தையும் தங்களிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்காக வருகிற அந்த மக்கள்கிட்ட தான் அதாவது நீதிமன்றத்துக்கு போகிறாங்கள, பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அவங்க அந்த மக்களிடம் தான் வசூலிப்பாங்க. அதனால் இது எப்படின்னா, ஒரு பிரச்சனையை சரி பண்ணவே விட மாட்டாங்க, இழுத்து அடிப்பாங்க, நிறைய பணம் கேட்பாங்க, மக்கள் பயந்துருவாங்க. சாதாரண மக்கள் போகவே மாட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போகவே மாட்டாங்க. நிறைய பேர் சகிச்சுப்பாங்க. சரி ஓகே, குற்றங்களை தங்களுக்கு இழைக்கப்பட்ட பாதிப்புகளை சகிச்சுக்கிட்டு அப்படி இருந்துருவாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் ஏகப்பட்ட பணம் செலவாகும். அது நீதிமன்றமே ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அதற்கான நடைமுறை எப்படி, நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான நடைமுறை, ஒரு அரசு மருத்துவமனைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போகிறது, அந்த நடைமுறைக்குள்ளே போய் எப்படி நம்ம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, இதெல்லாம் ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயம், ரொம்ப சிக்கலாக்குகிற ஒரு விஷயம். அதெல்லாம் நீதிமன்றத்தை கடினமான ஒன்றாக மாற்றி மக்களை நீதிமன்றத்தின் மூலமே அச்சுறுத்துறது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோதான், அவங்கள வச்சு நாங்கள் நிறைய பணம் சம்பாதிப்போம் வாங்க அப்படின்றவங்க மக்களே பயந்து ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்குள்ள சண்டை அல்லது எவரோ நிலத்தகராறு அல்லது ஒரு விவாகரத்து அப்படின்னா அதுக்காக எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு, 30,000 40,000 ₹1,00,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நீதிமன்றத்துக்கு போவாங்க? அதனால தான் கட்ட பஞ்சாயத்துகள் அதிகமாக இருக்குது. அதான் காரணம். குற்றங்கள் அதிகமாக இருக்குது. மக்கள் நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கின்ற அவநம்பிக்கை தான் காரணம். அப்படி பணம் கட்டி நீதிமன்றத்துக்கு போனாலும் எந்த வழக்கம் அவ்வளோ ஈஸியாக முடிகிறதே கிடையாது. ரொம்ப நாள் இழுத்து மக்கள் போதுன்னு அவ்வளோதான். பல வருஷம், 20 வருஷமாக ஒரு நிலப்பிரச்சனைக்காக நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா 20-25 வருஷமாக நீதி கிடைக்காத வழக்குகள்லாம் இருக்குது. அப்போ அவங்க தனியார் வழக்கறிஞர்களுக்கு காசு கொடுத்து அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அதனால் தனியார் வழக்கறிஞர்கள் வைத்து அந்த நடைமுறை தான் குற்றங்கள் அதிகரிப்பதற்கே காரணம். அதனால் அரசு வழக்கறிஞர்களாக எல்லாத்தையும் மாற்றிடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அரசு வழக்கறிஞர்களாக எல்லாம் மாற்றா கவர்மெண்ட் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க தங்களிடம் வருகிற ஒரு கேஸை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, சீக்கிரம் அந்த கேஸ் முடியணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் மக்கள்கிட்ட ஃபீஸ் வாங்க போகிறதில்ல, கட்டணம் எதுவும் வாங்க போகிறதில்ல, வாங்கவும் கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கு வருதுன்னா அதை எப்படி எளிதாக முடிப்பது, சீக்கிரமாக முடிப்பது, அந்த வழக்குக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த வழக்கை வளர்த்துக்கிட்டே போனால் அவங்களுக்கு தான் வேலை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சீக்கிரம் முடிஞ்சால் தான் அவங்களுக்கு வேலையிலேருந்து சீக்கிரம் அந்த வேலைப்பளுவை, ஒரு வேலையை எளிதாக செஞ்சால் தான், எளிதாக செஞ்சு முடிச்சுட்டா அந்த வேலைப்பளுவிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், வேறொரு வேலையை நோக்கி போகலாம். ஒரு வேலையை வளர்த்துக்கிட்டே போனால் அவங்களுக்கு தான் கஷ்டம். ஆனால் தனியார் வழக்கறிஞர்களுக்கு ஏன் வளர்த்துக்கிட்டே போகிறாங்க, அதனால் அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஒரு வழக்கை அவ்வளோ எளிதாக முடிந்து விட்டால், அவங்களுக்கு வர்றதே ஒரு வழக்கு, அந்த வழக்கையும் எளிதாக முடித்து விட்டால் அப்புறம் அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழக்கை அவ்வளோ ஈஸியாக தங்களிடம் வருகிற ஒரு வழக்கை அவ்வளோ ஈஸியாக முடிக்க விட மாட்டாங்க. அப்புறம் தங்களிடம் வருகிற அந்த மக்கள்கிட்ட ஒரு வழக்கு போடணும், அவர் மேலே ஒரு நீதி கிடைக்கிறதுக்காக மக்கள் வழக்கறிஞர்கள்ட்ட வந்தாங்கன்னா, அந்த வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் மக்களை ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி ஒன்று அப்டேவிட் ஃபைல் பண்ணணும், அதை ஃபைல் பண்ணணும், இதை ஃபைல் பண்ணணும், புதுசாக ஒரு ரிட்டு மனு ஒன்று போடணும், ஹைகோர்ட்டில் போடணும், அதுக்கு காசு கொடுங்க, இதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றம் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மக்கள் வேறு இங்கே நிறைய பேர் படிக்காதவங்களாகவும் இருக்காங்க.
அல்லது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வழக்கறிஞர்களை பகைச்சிக்கிட்டாக்கா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டாக்கா வழக்கறிஞர்கள் வந்து அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது முறையாக வந்து அவங்க வழக்குகள் வந்து சரியாக அதை வந்து அந்த வழக்குகள் எடுத்து நடத்த மாட்டாங்க. அதான் ஒரு உறவு முறை ஒன்று இருக்குல்ல, மக்கள் அதான் ஒரு வழக்கறிஞர்களுக்கும் தன்னிடம் வருகிற மக்களுக்கும் இடையே ஒரு உறவு முறை சரியாக இருந்தால் தான் நல்லது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக மாறிட்டாங்க, வழக்கறிஞர்களை எதிரியாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வழக்குக்காக ஒருத்தர் வழக்கறிஞரை போய் பார்க்குறாரு, ஒரு மக்களில் ஒருத்தர் வந்து, அப்போது வழக்கறிஞர் மேலே நம்பிக்கை இல்லை, வழக்கறிஞர்கள் மேலேயே ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு அதாவது வழக்குக்காக ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு, ஒரு பிரச்சனைக்காக நீதிமன்றத்துக்கு போகிற ஒரு மக்களில் ஒரு பிரதிநிதி என்ன பண்ணுறாரு, தனது வழக்கறிஞரிடம் வந்து கோவப்படுறாரு, அல்லது நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க, இல்லாத பிரச்சனையெல்லாம் சொல்லி என்கிட்ட காசு பிடுங்க பார்க்குறீங்க, அப்படி அநியாயமாக என்கிட்ட காசு வசூலிக்கிறீங்க, இந்த சாதாரண விஷயத்துக்கு போய் எனக்கு இவ்வளோ காசு என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு ஏற்று கேட்டுட்டாக்கா அந்த வழக்கறிஞருக்கும் அந்த வழக்கறிஞரை நாடி போனால் அந்த மக்கள் பிரதிநிதிக்கும் ஒரு உறவுமுறை கெட்டு போயிடும். அப்போ வழக்கறிஞர் என்ன நினைப்பார், நீ என்கிட்டே சண்டை போடுறியா, உன் வழக்கு அவ்வளோ ஈஸியாக முடியுதா இல்லையா பாரு, சீக்கிரம் உன் கேஸை நான் முடிக்கவே மாட்டேன், உன்னை இழுத்து அடிக்கிறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார், அந்த தனியார் வழக்கறிஞர் என்ன பண்ணுவார், தன்னை தேடி வந்த அந்த ஒரு வழக்குக்காக தன்னை தேடி வந்த அவரையே வந்து பழி வாங்குறதுக்கு தொடங்கிடுவார். அதனால் அந்த கிளைண்ட்டுக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இடையில் வந்து நல்ல உறவுமுறை இல்லாமல் போச்சுன்னா வழக்கறிஞரே அந்த கிளைண்ட்டை பழி வாங்குவார், தன்னை நாடி வந்த அந்த கிளைண்ட்டை வந்து பழி வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுவார், ஏமாற்ற ஆரம்பிச்சிடுவார். இருங்க கேஸ் இப்போ முடியுது அப்போ முடியுது அப்படின்னு தேவையில்லாமல் இழுத்தடிச்சு தன்னை நாடி வந்த அந்த கிளைண்ட்டே வந்து அவர் வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ இப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா வழக்கறிஞர்கள்ட்ட வந்து ஏற்று எதுவும் பேச மாட்டாங்க, ஒரு மாதிரியாக அந்த மாதிரி. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில் மக்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதனால் ஒரு மக்கள் யாராவது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு தன்னுடைய வழக்கறிஞரை பார்த்து எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டார், கேட்டார்னா அவ்வளோதான், இன்னும் நிறையா அவரோட பிரச்சனை இன்னும் சிக்கலாக மாறிவிடும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு என்ன பண்ணுவார், அந்த வக்கீல் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் சரிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நீதித்துறை மேலே ஒரு வெறுப்பு அவநம்பிக்கை அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. ஒரு கோபம், அவங்க கோபத்தை வந்து அந்த கோபத்துக்கு மதிப்பே இருக்காது. மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கோபம் ஏற்படுதில்ல, அந்த கோபத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். நீதிமன்றம் என்பது எளிதாக இருக்க வேண்டும், வந்து எல்லா வகையிலுமே எளிதாக சீக்கிரம் வழக்கு முடியணும், வழக்குக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் மக்கள் வந்து ஒரு கோபம் வருது, பாதிக்கப்படுறாங்க, யாராலேயோ அவங்க பாதிக்கப்பட்டாங்கனாக்கா உடனே நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் வந்து யாரும் இன்னொருத்தருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா மக்கள் உடனே நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க அல்லது காவல் நிலையத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் தங்களுடைய கோபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த தனியார் வழக்கறிஞர்னால பெரும்பாலான மக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை, இதனால் குற்றங்கள் அதிகமாகும். யாரும் ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க, போனாங்கன்னாக்கா இன்னும் அவங்களுக்கு நிறைய சிக்கலுக்கு மேலே சிக்கல், அவ்வளோ ஈஸியாக வழக்கு எதுவும் முடியாது. அதனால் குற்றங்கள் தான் அதிகரிக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தால் திரும்பவும் பாதிக்கப்படுவார் அவர், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால் எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்துக்கு போனார்னா அப்புறம் நீதிமன்றமும் அவருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நீதிமன்ற நடைமுறைகள் இருக்குல்ல, அவர் ஒரு வழக்கறிஞரை போய் பார்ப்பார், ஒரு தனியார் வழக்கறிஞரை போய் பார்ப்பார், பார்த்துட்டு அவர் ஏகப்பட்ட ஃபீஸு கேட்பார், அவர் கேட்கும்போதெல்லாம் கொடுக்கணும், அப்புறம் ஒரு கேஸ் அவ்வளோ ஈஸியாக முடியாது. இப்படி நீதிமன்ற நடைமுறைகளால் பாதிக்கப்படுறது பெருசாக இருக்கும். இதுக்கு நான் பாதிக்கப்பட்டது பெரிய விஷயம், நீதிமன்றத்தில் நான் பாதிக்கப்படுறத பார்த்தா என்னுடைய பாதிப்பு சாதாரண விஷயந்தான், இதுக்கு நான் இங்கே வந்திருக்கவே வேண்டாம், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தால் நீதிமன்ற நடைமுறைகளே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீதிமன்ற நடைமுறைகளே எனக்கு மிகப்பெரிய துன்பத்தை தருகிறது, அவ்வளோ ஈஸியாக நீதி கிடைக்காது, நீதிக்காக நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும் போலுங்க, ஒரு கஷ்டம்னு வந்தால் ஒரு கஷ்டத்துக்கு நீதி கிடைக்கும்னு வந்தால் இங்கே நீதிமன்ற நடைமுறைகளே எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கலாம் அல்லது நம்மளுடைய தலைவலி தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப போயிடுவாங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து
நிறைய பிரச்சனைகளை என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம தளபதி அப்படின்னு சொல்லி நிறைய அவமானங்களை நிறைய கோபங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பழி வாங்குறாங்க. பழி வாங்குறதுக்கு ஏதாவது குறுக்கோடிகளை முயற்சி பண்ணுறாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் அவ்வளோ ஈஸியாக நீதி கிடையாது, நீதி கிடைக்காது. அதனால் நம்மளே நீதியை தேடிப்போம். ஏதாவது அடியாட்களை வச்சு பழி வாங்குறது அல்லது வேறு வழிகளில் எப்படியாவது பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நமக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம். சண்டை போட்டு ஒருத்தர் சட்டையை கழிச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தையால் திட்டிக்கிட்டு இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய நீதி தான் வெற்றி பெற்றது. இதில் யார் தோக்குறாங்களோ அது அவன் தலைவிதி அப்படின்ற மாதிரி போகுது. அதனால் குற்றங்கள் அதிகரிக்கிற காரணமே நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. நீதிமன்றத்தோட எண்ணிக்கையும் ஏன் குறைவாக இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இருக்காங்க, ஆனால் நீதிமன்றம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனையே இல்லையா என்ன? பெரும்பாலான பிரச்சனைகள் காவல் நிலையத்துக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ போகிறதே கிடையாது. காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. அதனால் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது குற்றங்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா குற்றவாளிகளுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. அவங்க தைரியமாக இருக்காங்க. யாரும் அவ்வளோ ஈஸியாக கோர்ட்டுக்கெலாம் போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய குற்றங்கள் தாராளமாக குற்றவாளிகள் ரொம்ப சுதந்திரமாக தைரியமாக தங்களுடைய குற்றச்செயல்களை செய்கிறார்கள். அது மாதிரி குற்றங்கள் அதிகரிப்பதற்கு இந்த தனியாரிடம் தனியார் வழக்கறிஞர்கள் தான் காரணம். அவங்க எல்லாத்தையும் அரசு வழக்கறிஞர்களாக ஆகிட்டாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது ஒரு கேஸ் ஈஸியாக முடியணும், சீக்கிரம் முடியணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் தனியார் வழக்கறிஞர்கள் நடைமுறையை ஒழிக்க வேண்டும். அதுதான் குற்றங்களை வெகுவாக குறைத்துவிடும். மக்களுக்கு ஒரு நீதிமன்றத்தின் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வரும், மரியாதை வரும். அதாவது வழக்கறிஞர் தொழிலை வழக்கறிஞர்னாலே அது அரசு வழக்கறிஞர்கள் தான். தனியார் வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இல்லாமல் இருந்தால் தான் வழக்கறிஞர்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா, கண்டிப்பாக ஒரு கேஸ் முடியணும், சீக்கிரம் முடியணும்னு நினைப்பாங்க. அதாவது கேஸ் வராமல் இருக்கிறது கூட, ஏன்னா சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்க போகுது, அப்போ கேஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ நான் வராமல் இருக்கணும்னா இங்கே மக்கள்கிட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா பிரச்சனைகள் வந்தால் இவங்களுக்கு வேலை வரும், வேலை இல்லாமல், ஏன்னா மாதம் வேலை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் மாதம் சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கேஸ் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைப்பேன். வந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடணும், வராமல் இருக்கணும். மக்கள் அமைதியாக வாழ்கிறது வழக்கறிஞர்களுக்கு இன்னும் நல்லதாக போயிடும். ஏன்னா மக்கள் அமைதியாக, குற்றங்கள் எதுவும் இல்லாமல், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னா வழக்கறிஞர்கள் தொழில் மக்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, குற்றங்கள் இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் தொழிலை செய்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா குற்றங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது மக்கள் யாரும் நீதிமன்றத்துக்கு வரவும் அல்லது ஒரு குறைவாக தான் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா வழக்கறிஞர்கள் தொழில் என்பது ரொம்ப எளிதாக இருக்கும், செய்வதற்கு எளிதாக இருக்கும். அந்த மாதிரி அப்போது எந்த அரசு வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க தான் இந்த நாட்டில் குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குற்றங்கள் நடக்கக்கூடாது, குற்றங்கள் குறைந்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருக்கும்? அப்படி ஒரு மனநிலை எந்த வழக்கறிஞர்னா அரசு வழக்கறிஞர்கள் தான் இருக்கும். இப்போ தனியார் வழக்கறிஞர்களுக்கு அவங்க எப்போவுமே குற்றங்கள் நிறைய நடக்கணும், அப்போ தான் அவங்க பொழப்பு ஓடும், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் எது? ஏன்னா அவங்களும் வாழணும் தானே. அப்படி இருக்கும்போது ஏன்னா யாராவது வந்தால் தான், இங்கே நிறைய குற்றங்கள் நடந்தால் தான் இவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்கள வச்சு பணம் சம்பாதிச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால் இங்கே தனியார் வழக்கறிஞர்கள் ஆகிட்டாங்கன்னா அப்போ அவங்க இந்த நாடு அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அமைதியாக இருக்கக்கூடாது, நிறைய குற்றங்கள் நடக்கணும், அப்போ தான் நிறைய கிளைண்ட் நம்மளை தேடி வருவாங்க. நிறைய மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குக்காக நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க, அதன் மூலம் வருமானம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவர்களாக அமைதியை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி தனியார் அதுக்காக தான் அரசுடைமையாக்கணும், நிறைய துறைகளை அரசுடைமையாக்கணும், அரசு மயமாக்கணும் அப்படிங்கிறது. தனியார் மயம்ங்கிறது ஒரு ஒரு வழக்கறிஞர் தொழிலில் தனியார் மயம் என்பது, அந்த நீதித்துறையில் உள்ள அந்த தனியார் மயம் என்பது, தனியார் வழக்கறிஞர்கள் என்கிற நடைமுறை இருக்குல்ல, அது குற்றங்கள் அதிகரிப்பதற்கு தான் காரணம். மக்கள் நீதிமன்றத்தை பார்த்தா அச்சப்படுவாங்க, போகவே மாட்டாங்க. ஒரு நீதி அப்போது குற்றவாளிகள் தான் இங்கே சுதந்திரமாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. குற்றம் என்பது அதிகரித்து கொண்டே போகும். அதனால் அரசு வழக்கறிஞர் அப்போ எல்லாரையும் அரசு வழக்கறிஞர்கள் ஆகிட்டால் அவங்க அமைதியை தான் விரும்புவாங்க. இங்கே இந்த நாடு அமைதியாக இருக்கணும், குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்போது அந்த மனநிலை இருக்குல்ல, ஒரு வழக்கறிஞருக்கு அப்படி ஒரு மனநிலை வர வைக்கணும் அப்படின்னா இங்கே எல்லாரையும் அரசு வழக்கறிஞர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பது எவ்வளோ அற்புதமான ஒரு நடைமுறையாகும்.